So cool. And it's very good. Thank you, Cheta. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். என்னடா இது போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? செம்ம குளிருங்க இங்கே, ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட்டு, அதனால தான் இது எல்லாமே. அண்ட் இவனும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ரெஸ்டாரண்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரூம் ஸ்டேவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இங்கே பெப்பர் அண்ட் சால்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போவே வந்தோம், ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் நம்ம ரூம் ஸ்டே கூட இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் இங்கேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ரூம் ஸ்டே வந்து 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே மெனூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் வந்தோம். இங்கே வந்துட்டு டெலிவரியும் பண்ணுறாங்க, டெலிவரி கூட இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ரூம்லேருந்தே ஆர்டர் பண்ணால் கூட டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம், நம்ம ஆல்ரெடி வாய்ஸ் எடுத்ததுனால இங்கே வந்துட்டு சரியாக வந்து ரெக்கார்ட் ஆகாததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன், சாரி ஃபார் தேட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் ஐட்டம்ஸு, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ் வந்துட்டு சீசனல் தான் அப்படின்னு சொன்னாங்க, அந்த நாள் இல்லை. ஸோ நான் எப்போவுமே ஆர்டர் பண்ணால் அவ்வளோ பெஸ்ட்டாக ஆர்டர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன், அவங்க பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. பீஃப் பிரியாணி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆர்டரிங் எப்போவுமே நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருவேன். ஸோ இந்த பொறுப்பை வந்துட்டு அவங்களே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இங்கே இந்த ஆம்பியன்ஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஃபேஸஸ் தான் இங்கே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரிசம்பிள் ஆச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவங்க பெயிண்டிங் எல்லாமே. நான் காட்டுற பாருங்கள், அவனும் பார்த்துட்டு என்னடா இது இந்த அங்கிள் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேஸஸ் எல்லாம் தான் இங்கே வந்துட்டு அவங்க பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பின்னாடி கூட இவங்க டீம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்களோட ஃபேஸஸ் அவங்களோட அப்படியே வரைஞ்சிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுட 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 இருந்துச்சு. அண்ட் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா ஆறி போயிடும். கொஞ்சம் நல்லா வெதன்னு இருந்துச்சு. இந்த பையப்புல சுடு தண்ணியே குடிக்க மாட்டான், ஆனால் இங்கே வந்துட்டு நல்லா தான் குடித்தான். நல்லா இருக்குது சுடு தண்ணி, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தான். அண்ட் சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது தானங்க, அதனால் நம்மளும் குடிச்சாச்சு. சரி, இவர் தான் என்னமோ பேசியிருக்காரு, ஆனால் நாங்கள் அது என்னன்னு தெரியலங்க, ரெக்கார்டே ஆகலை, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் சரி அப்படின்னு அவனோட ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சோம், பட் ஆனால் முடியல. அண்ட் நான் இதை சொல்லி ஆகணுங்க, இந்த பையப்புள்ள வந்து ரொம்ப கேரிங்காக இருந்தான். இவன் டேடி கொஞ்சம் நேரம் வெளியில் போயிருந்தாங்க, சரி இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோன்னு. அப்போ வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான், மம்மி டோர் லாக் பண்ணிக்கோங்க, மம்மி இந்த பக்கம் வாங்க, வெளியில் ரோட்டில் வரும்போது கூட இந்த பக்கம் வாங்க, வண்டி வருது, அது மாதிரி எல்லாம் ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம பசங்க வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தாக்கா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரெஸ்பான்சிபிள் பிள்ளை தான் இது. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண மாதிரியே பட்டர் சிக்கனும் அதுக்கப்புறமா பரோட்டாவும் வந்துடுச்சு. பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு, சாஃப்டாக. இந்த குளிருக்கு வந்து நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு அண்ட் நல்லா இருந்துச்சு. போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா சூடோடு சாப்பிட்டா தாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும். சூடு கம்மி ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரஃப் ஆகிடுது பரோட்டா. அதான் ஒரு விஷயம் இதில். ஸோ சுட சுட சாப்பிட்றணும். ஸோ இது பட்டர் சிக்கன் கூட ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய கிரேவி அண்ட் சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் போன் பீசஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனாலுமே டேஸ்ட் யம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பரோட்டா சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு நினச்சோம். சரி பார்க்கலாம், இது நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணலான்னு. அதுக்கப்புறமா பார்த்தாக்கா நம்மளுக்கு பரோட்டா மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆளுக்கு 3 பரோட்டா ஆர்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்தாச்சு பரோட்டா வந்துட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் அப்படியே சும்மா ஒரு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் இங்க வேலை செய்யவங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இவங்களும் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உன்னை இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இவங்க தான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரு. ஓடி வந்து பார்த்தேன் டேப்ப. ஐயோ செம்ம சில்லுனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேப்ல பார்த்தாக்கா அதுலயும் செம்ம சில்லுனா இருக்கு. நாளைக்கு கக்கா போடணும். எப்படி வாஷ் பண்ணது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா தான் சொன்னாங்க, வேணா நம்ம வீட்டுல கீசர் இருக்கு, அதை போய் வாஷ் பண்ணலாம். அப்ப நான் ஜாலியாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம மேல போய் பார்க்கறோம், அங்க சேரும் டேபிளும் போட்டு வச்சாங்க. ஃபிஷ் அண்ட் ஆல் இருக்கு இங்க. வாவ், ஃபிஷ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெலூனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் இங்க வேலை செய்யவங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்களதான். எப்போ நான் போய் அவங்க கிட்ட யூடியூப் கார்டை கொடுத்து நான் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தாக்கா காஃபி நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை. என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மீடியமில் காஃபி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு காஃபி ரொம்ப மஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. நம்மளும் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்தியாக கிளம்பியாச்சு. தேங்க்யூ சேட்டா. ஜெயத சேட்டா இது குறிச்சு வரும். எந்த சேட்டா? It's okay, we'll go. Look like hero. Looking like a hero. Yes.